4 வருடங்கள் 57 சாட்சிகளிடம் விசாரணை, கடைசி வரை கிடைக்காமலே போன ஆதாரம். விடை தெரியாமலே முடிந்து போன சித்ரா வழக்கு. நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டதும் கண் கலங்கிய கணவர். சின்னத்திரை நடிகையா, என்டர்டைனரா, ஆங்கரா, தன்னோட வசீகரமான நடிப்புனாலையும் இயல்பான பேச்சினாலையும் அன்பான குணத்தினாலையும் பல ரசிகர்களை கொண்டிருந்தவங்க. சென்னை பூந்தமல்லி கிட்ட இருக்கிற நசரத் பேட்டையில சித்ரா மர்மமான முறையில விபரீத முடிவு எடுத்துக்கொண்டதா செய்தி வெளியாச்சு. அப்பதான் சித்ராவோட தந்தை மகளுடைய இறப்புல மருமகன் மேல சந்தேகம் இருக்கிறதா சொன்னாங்க. புகார் கொடுக்கப்பட்டு சில நாட்கள்லயே சித்ராவுடைய காதல் கணவரான ஹேம்நாத் கைது செய்யப்பட்டாரு. ஹேம்நாத்தும் சித்ராவும் நடந்து போற மாதிரியான சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாச்சு. இப்போ திருவள்ளூர் மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி ரேவதி அவர்கள் சித்ராவோட கணவர் ஹேம்நாத் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.